ஸோ அந்த சகுணா நிர்குணா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பகவானை வந்து அந்த ஃபார்ம் இருக்கிறவங்க, ஃபார்ம்லெஸ் பிலீவ் பண்றவங்க, அவங்களுடைய ஒரு வழிபாட்டு முறையில் அந்த மாற்றங்கள் இருக்கின்றன. இதுதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், எப்படி பகவானை நாம் வந்து பல்வேறு வகையான ஆஹ், உணர்வுகள் மூலமாக, கேட்பதின் மூலமாக, பகவானை சேன் பண்றதன் மூலமாக, அந்த மாதிரி நம்மளால கண்டிப்பா அந்த பகவானுடைய வழிபாடு செய்ய முடியும். அது போன்ற ஒரு வழிபாட்டு முறை நாம் செய்யும் பொழுது, மகாபிரபு சொல்றார் இல்லையா, சேதோ தர்ப்பணம் மார்ஜனம் பவமகா தாவாகினி நிர்வாபனம் அப்படிங்கும்போது, அந்த பகவானுடைய புனித நாமத்தை செய்வதன் மூலமாகவே, கீர்த்தனம், சிரவணம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தூய்மை கிடைக்கின்றது. நம்முடைய இதயம் அப்படி ஒரு தூய்மையாக இருக்கும்போது அது தூய்மை அடைந்து நம்மளால பகவானை முழுமையாக உணர முடிகிறது. சோ எப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானாலும் பகவானை வழிபட முடியும். சர்வ தர்மான் பரித்திச்சன் சொல்றாருல பகவான், அவரிடம் நம்ம சரணடைந்தாலே போதும். அது நீ வந்து புரியாத புத்தி குறைந்த தத்துவவாதிகள் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பகவானுக்கு நீ போய் சேவகம் பண்ணணும், சேவகம் இந்த சென்ஸ் பகவான் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் யூ, அவருடைய டே டு டே லைஃப் பண்ணிக்கிறதுக்கு பகவான் நீட் சம்படி டு அசிஸ்ட் ஹிம் அப்படின்னு அவங்க ஒரு தப்பான ஒரு புரிதலை அனைவருக்கும் தருகிறார்களே தவிர, அதன் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, நமக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சங்கள் கிடைக்க போகிறது, இறுதியில வந்து நம்ம இந்த 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 ஜீவராசியிலிருந்து உயிர் மாறும்பொழுது அதனுடைய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவர்களுக்கு தெரிவது கிடையாது. அதனால அதை பத்தி தவறாக அவர்கள் பேசுகிறார்கள். சோ உண்மையாக ஒரு பலன் அப்படின்னு பார்த்தா, அந்த பலன் யாருக்கு இருக்கின்றது என்றால், பகவானை முழுமையாக எவன் ஒருவன் பகவானை ஏற்று அவருக்கு சேவகங்கள் செய்கிறானோ அவர்களுக்கு அது போன்ற ஒரு விஷயங்கள் கிடைக்கின்றது. இதுல கடைசி பேராகிராஃப் மாத்திரம் படிங்க பார்க்கலாம். பர்போர்ட் லாஸ்ட். மாலினி மத புக் இருக்கா உங்ககிட்ட? புக்கில் இல்ல இருக்கா? இருக்கு பிரபு, கோயிலுக்கு வந்துட்டேன் பிரபு. ஓகே, லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க பர்போர்ட்ல. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு உயிர்வாளியின் ஜீவாத்மாவின் தனித்தன்மை நித்தியமானதாகும். அவன் ஆன்மீக முழுமையுடன் ஐக்கியமாக விரும்பினால் அவன் தனது சுய இயற்கையின் நித்தியத்தன்மை, அறிவுத்தன்மை ஆகியவற்றை உணரலாமே தவிர ஆனந்தம் என்னும் தன்மையினை உணர முடியாது. ஞான யோக வழிமுறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற அத்தகு ஆன்மீகவாதி ஏதேனும் ஒரு பக்தனின் கருணையை பெற்றால் பக்தி யோகத்தின் நிலைக்கு வந்தடைய முடியும். அப்போது கூட அவனால் நீண்டகால அருபவாத பயிற்சி அவனுக்கு தொல்லையாகவே அமைகின்றது. ஏனெனில் அவனால் அக்கருத்தினை முழுமையாக கைவிட முடியாது. எனவே உடலை உடைய ஆத்மாவை பொறுத்தவரை பயிற்சியின் போதும் சரி, உணர்ந்த பிறகும் சரி, அவ்வியக்தம் அருவத்தன்மை அவனுக்கு எப்போதும் தொல்லையே. உயிருள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் சற்று சுதந்திரம் உள்ளது. அருவத்தன்மையினை உணர்வது தனது ஆனந்தமயமான ஆன்மீக இயல்பிற்கு எதிரானது என்பதை அவன் தெளிவாக அறிய வேண்டும். இம்முறையை யாரும் ஏற்கக்கூடாது. ஏனெனில் பக்தி தொண்டில் ஒருவனை முழுமையாக ஈடுபடுத்தும் கிருஷ்ண உணர்வே ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாழிக்கும் மிகச் சிறந்த வழிமுறையாகும். இந்த பக்தி தொண்டினை ஒருவன் அலட்சியப்படுத்த விரும்பினால் அவன் நாத்திகனாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. எனவே சிந்தனைக்கு எட்டாததும் புலன்களுக்கு அப்பாற்பட்டதுமான அருவத்தன்மையின் மீது கவனத்தை செலுத்தும் வழிமுறை இப்பதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டபடி என்றுமே ஊக்குவிக்கப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இம்முறையை சிபாரிசு செய்யவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் என்ன சிபாரிசு பண்ணுகிறார் என்றால், பக்தி தொண்டின் மூலமாக அவரை அடைவது எளிது, அவரை புரிந்து கொள்வது எளிது, பலன்கள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்லோகத்துல. ஸோ அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு இஸ் கீப் டிஸ்கிரைபிங். இப்போ அடுத்தது 6 and 7, இட் இஸ் அ கம்பைன்டு ஸ்லோகா. இதுல வந்து இந்த பக்தி என்பது ரொம்பவும் எளிமையானது. அப்படிப்பட்ட பக்தர்களை பகவானே விடுதலை செய்வதற்காக, பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்வதற்காக பகவானே அவர் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி கூறக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியாச மத்பராஹ அனன்யேனைவ யோகேனா மாம் தியாயந்த உபாசதே தேஷம் அகம் சமுத்தார்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நாச்சிரத் பார்த்தா மையாவேஷிதா சேதசாம். புனேஸ்வரி மாதாஜி நீங்க ஸ்லோகம் படிங்க, பத்மபிரபா மாதாஜி நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியாச மத்பரஹ
नन्येनवे योगन मम सत्यानंद उपासते तेषाम् अहं समुत्तत मृत्यु संसार सगारात् पावामि न सिरत्पात मय्यावेशित चेतसाम्. ஹரே கிருஷ்ணா Translate. பிரபு. Yes. ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிழறாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை என்னில் நிறுத்தி எல்லாம் வழிபடுகிறார்களோ பிதாவின் மகனே, அவர்கள் பிறப்பு இறப்பு என்னும் உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ அனைவரையும் காப்பாற்றுபவனாக ஓகே பகவான் இருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு பக்தி எல்லா செயலையும் எனக்காக துறந்து சர்வாணி கர்மாணி எல்லா செயல்கள் நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே மத்பராக என்னை இலக்காக நினைத்து கொண்டு மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்கருங்கிறார் இல்லையா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். சர்வாணி கர்மாணி மத்பராக என்னை இலக்காக வைத்து நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அனன்யேனைவ யோகேனா எந்த விதமான உன்னுடைய மனதில் வேறு எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லாமல் என் மீது முழுமையாக நிறுத்தி மாம் தாயந்த உபாசத்தே எவன் ஒருவன் பிரார்த்தனை செய்கிறானோ தியானம் செய்கிறானோ தேஷம் அகம் சமுத்தார்த்தா அவனுக்கு நான் உங்களை விடுதலை செய்பவனாக உங்களை மீட்டெடுப்பவனாக நான் இருக்கின்றேன். எங்கிருந்து? மிருத்யு சம்சார சாகரார் மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சாகரத்தில் இருப்பவர்களை மீட்டு எடுப்பவனாக நான் வருகிறேன். எப்போ? பவாமி நான் சிரத் பார்த்தா ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் அப்படிலாம் கிடையாது. எப்போ நீங்க உங்க மனசை பிக்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ மையி ஆவேஷித்த சேத்தஷாம் எப்பொழுது நீங்கள் அந்த மாதிரி ஒரு பயிற்சியில் உங்களை ஈடுபடுகிறீர்களோ பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிற சாகரத்திலிருந்து உடனே உங்களை மீட்டெடுப்பவனாக நான் அங்கு வருகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சோ பகவானின் மீது அந்த மனதை முழுமையாக செலுத்த வேண்டும். ஏது சர்வாணி கர்மாணி எல்லா செயல்களையும் பகவானுக்காக. அதாவது அருவவாதிகள் நீங்க ஒரு மாடி மேல ஏறுறீங்க, மாடி மேல ஏறும்பொழுது மேல ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் கயிறை இழுக்க பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே இன்னொரு இடத்துல வந்து கயிறு கிடையாது, அங்க ஒரு கம்பம் மாதிரி ஏதோ ஒரு ஒண்ணு இருக்கு, அப்படி தூக்கி போடுறீங்க, நீங்க போட்டுட்டு சரி அது பிடிச்சுக்கும் அப்படின்னு. ஆனால் மேல ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராங்கா கயிறை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வரும். நான் ஒருவேளை கொஞ்சம் வீக்கா ஏதாச்சும் பண்ணேன்னா கூட அவரு தாங்கி பிடிச்சிட்டு என்ன மேல ஏத்திடுவாரு. அதே நீங்க தூக்கி போட்ட மேல ஒரு மரமோ கல்லோ ஏதோ ஒன்று தூக்கி போட்டு அதை ஒரு கிரிப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அது எங்க ஒருவேளை ஆடி இடி கீழே விழுந்துருமா அப்படின்னு. சோ அந்த மாதிரி இங்க பார்க்கும்பொழுது பகவான் என்ன சொல்றான்னா அகம் சமுத்தார்த்தா நான் உடனே உங்களை மீட்டெடுப்பவனாக இங்கு வருகிறேன். யாருக்கு? பகவான் அப்படிங்கிற அந்த உருவத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு சேவகம் செய்யக்கூடிய அனைவருமே. இப்போ ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லும்பொழுது பகவான் நேரடியாக உங்களுக்கு அந்த திவ்யமான ஞானத்தை தருகிறார். அகம் சமுத்தார்த்தா அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். அந்த பகவானால தான் உங்களுக்கு வந்து பகவானை பற்றிய ஞானமே உங்களுக்கு கிடைக்கிறது. சோ அந்த ஞானம் கிடைக்கும் போது என்ன ஆகுது? அந்த சம்சார கடலில் இருந்து நாம் வெளியேறுகிறோம். சோ பகவான் அங்க எப்படி இருக்காரு அப்படின்னா நம்மை காப்பவராக, நமக்கு யோகங்கள் தருபவராக, நம்முடைய க்ஷேமத்திற்காக. விஷ்ணு சக்கர தாக்கூரர் சொல்லும் போது இதைத்தான் சொல்றாரு அவரு, யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரே. நம்மை மீட்டெடுப்பதற்காக அந்த ஞானத்தை கொடுப்பதின் மூலமாக நாம் இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு ஆற்றலை பெறுகிறோம். இந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே யாரு அப்படின்னா பகவான் தான். பிரபுபாதர் இந்த பர்போட்ல எழுதும் போது பவாமி நா சிரத் பார்த்தா அப்படின்னா அதிர்ஷ்டசாலிகள். இப்படிப்பட்ட பக்தர்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். பகவான் இவர்களை உடனே விடுதலை செய்ய வருகிறார். பவாமி நா சிரத் பார்த்தா. இவர் வந்து ஆக்சுவலா அர்ஜுனன் கிட்ட பேசிட்டு இருக்காரு இல்லையா, பார்த்தா. சோ பிரபுபாதர் எழுதும்போது இது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இது போன்ற ஒரு பக்தி தொண்டின் மூலமாக ஒரு பகவானாக பக்தி செய்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்றால் பகவான் உடனே அவர் முழுமையாக. அதுக்கு என்ன தேவை? நம்முடைய மனமானது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அவருக்காக. மையி சந்நியாசிய மத்பரா. மற்ற செயல்கள்லாம் அதன் மீது ஆசை இல்லாமல் நீங்க எக்கச்சக்க செயல்கள் செய்யலாம், ஆனா அதுல நீங்க சந்நியாசம் இருக்கணும். அந்த செயலினுடைய பலனில் நீங்கள் சந்நியாசம் எடுத்து
நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் லைக் வர்ணாசிரம கடமைகள் இல்லையா? வர்ணாசிரமத்துல வந்துட்டு சர்வ கர்மாணி அப்படின்னா யூ கேன் பி இன் எனி வர்ணம், யூ கேன் பி இன் எனி ஆஷ்ரம். நீங்க அதுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய செயலில் ஈடுபடும் பொழுது பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக இந்த பவாமி நாச்சிரத் பார்த்தா, பகவான் உங்களை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு கூற்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. வராக புராணத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், நாயாமி பரமம் ஸ்தானம் அர்ச்சிர் ஆதி கதிம் வினா கருட ஸ்கந்தம் ஆரோப்பிய யதேச்சம் அணி வர்த்திதகா. நாயாமி மீன்ஸ் நான் வந்து, ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பகவானே டைரக்டா சொல்றாரு, பரமம் ஸ்தானம், என்னுடைய நிரந்தரமான தட் சுப்ரீம் டெஸ்டினேஷன், என்னுடைய நித்தியமான அந்த தாமத்திற்கு நான் உங்களை எடுத்து செல்கிறேன். எப்படி? அர்ச்சிர் ஆதி கதிம் வீணா, வேற எந்த விதமான பாதைகளில் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய ஆத்மாவானது நேரடியாக தேவயான் பித்ருயான் அந்த மாதிரி வேற வேற வழிகள்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. தேவலோகத்துக்கு போகணும், பித்ருலோகத்துக்கு போக வேண்டிய அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நான் உங்களை என்னுடைய லோகத்திற்கு அழைத்து செல்கிறேன். எப்படி அழைத்து செல்கிறேன்? கருட ஸ்கந்தம் அரோப்பியா, கருடனினுடைய தோள்களில் உங்களை அமர வைத்து நான் எடுத்து செல்கிறேன். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் வராக புராணத்துல. சோ பகவான் அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு இஸ் கிவிங் அன் அஷூரன்ஸ், கேரண்டிங்கிறோம்ல, அந்த மாதிரி இஸ் கிவிங் அன் அஷூரன்ஸ். ஏதச்சாம் அன்னி வர்த்திதகா, பகவானினுடைய ஆசை என்ன என்றால், பகவான் பக்தர்கள் அனைவரையும் தன்னுடைய நித்திய லோகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், எந்த விதமான மாற்று பாதைகளிலும் செல்லாமல். இதே நாராயணியத்திலையும் இந்த பகவானினுடைய இந்த செயல், இந்த ஆற்றல் பக்தர்களுக்காக அவர் எப்படி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம், யாவை சாதன சம்பதிதகா புருஷார்த்த சதுஷ்டயே தயா வீண தத் ஆப்னோதி நரோ நாராயண ஆශ්‍රயகா. பகவானின் மீது முழுமையாக தஞ்சம் அடைந்து பலன் நோக்கு செயல்களில் ஈடுபடாமல், உங்களுடைய ஞானத்தை எவன் ஒருவன் பெருக்கிக் கொண்டு மன ஊகத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஆச்சாரியர்கள் கூறுவதன் மூலமாக எவன் ஒருவன் தெரிந்து கொண்டு பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுகிறானோ, அவனுக்கு வந்து மத்த எல்லாத்துலயும் கிடைக்காத ஒரு பெனிஃபிட் வந்து அவனுக்கு கிடைக்கின்றது. எதுல? பக்தி தொண்டின் மூலமாக. இதேதான் பிரகலாத மகராஜரும் சொல்கிறார். 7வது ஸ்கந்தத்துல சொல்றாரு, நைவத் மானக பிரபூர் ஆயம் நிஜ லோப பூர்ணோ மானம் ஜனத் அவிதுஷோ கருணோ விருணிதே. பகவான் ரொம்பவும் கருணை வாய்ந்தவர், எப்பொழுதுமே திருப்தி அடைபவர். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சேவகம் அவருக்கு நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பகவான் தன்னுடைய கருணையை நமக்கு தருகிறார். சோ பக்தி யோகம் அப்படிங்கிறது நம்ம முகத்துல என்ன போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடியில போய் பார்க்கும்போது எந்த பிம்பம் நமக்கு தெரியும், நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் மேக்கப் போட்டிருக்கோமோ அதுதான் தெரியும். அது போல நம்ம இந்த பக்தியில பகவானுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்கிறோமோ அதற்கான பலன் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பக்தி யோகம், பகவானினுடைய ஒரு பக்தி தொண்டு மிகவும் சிறந்தது. ஸோ இதன் மூலமாக முழுமையாக அர்ஜுனனுக்கு விளக்க வேண்டிய விஷயங்களை அவர் இங்கு பர்ஃபெக்டா சொல்லிடுறார். ஸோ இது வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள். இப்ப அடுத்தது வந்து இட்ஸ் அ குரூப் எக்ஸசைஸ். இதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இந்த பக்தி எப்படி வந்து ஹைல இருந்து லோக்கு வருது, பக்தி ப்ராக்ரஸிவ் ஸ்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி, அதை பத்தி பேச போறோம். பிளஸ் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த தன்மைகள் நமக்கு பகவான் கிருஷ்ணரிடம் விரைவில் செல்வதற்கான தன்மைகள் என்னென்ன குவாலிட்டிஸ், பகவானுக்கு பிடித்த அந்த குவாலிட்டிஸ் பகவானுக்கு நாம் எடுத்து செல்கிறது, மேல இருந்து கீழே வரைக்கும், ஹையஸ்ட் குவாலிட்டில இருந்து லோவஸ்ட் குவாலிட்டி. ஸோ இங்க 2 செக்ஷன், 8வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம், அதன் பிறகு 13ல இருந்து 19 வரைக்கும் வச்சுக்கோங்க. 20வது ஸ்லோகம் ஃபைனலா நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ 2 குரூப், ஐ எம் கோயிங் டு டிவைட் 2 குரூப்ஸ். 8 to 12 ஒரு குரூப், 13 to 19 இன்னொரு குரூப். ஜஸ்ட் ஐ ஷோ த ஸ்லைட், வேணா எழுதி வச்சுக்கோங்க நீங்க. என்கிட்ட வாயேன் அப்படிங்கிறது தான் பிரபு. அதுல அவரு இதுல அவரோட எதிர்பார்ப்பு அதுதான் இந்த இடத்துல பகவானோடது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் தான் ஹையஸ்ட் ஃபார்ம். 8ல சொல்லியிருக்கிறது தான் ஹையஸ்ட் ஃபார்ம் பிரபு. அதாவது இதுக்கு முதல்ல எல்லா இடத்துலயுமே அவர் மேல மனசை நிலைநிறுத்துறது,
நம்மளோட எல்லா செயல்களையுமே அவருக்கே செய்யறது, அவர் நம்மளோட அத்தனையுமே அவருக்காக மட்டுமே செய்யறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் பிரபு. இந்த ஹையஸ்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம இப்ப அது நம்ம வந்து சோர்லக்கி அந்த இஸ்கான்ல வந்து இதைத்தான் நமக்கு சொல்லி தராங்க. இதுக்கு வந்து என்ன செய்யணும், இது வந்து ஒரு லைன்ல முடிச்சாச்சு, பகவான் ஒரு லைன்ல முடிச்சிட்டாரு. இதுல இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றது, அப்புறம் பகவானுக்கு போக் செய்யறது, இதெல்லாம் செய்யும்போது காலைல மங்களாரத்தில் அட்டன் பண்றதுல இருந்து ஒன்னொன்னா செய்யும்போது பகவான் மேல நிலைநிறுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களை இது உருவாக்கி கொடுக்குது. அப்ப நீங்க சொன்ன அர்ச்சா விக்கிரகத்தை நம்ம காலையில பண்றோம், அப்புறம் துளசி ஆரத்தி பண்றோம், இப்படி ஒன்னொன்னும் பண்ணும்போது அது எல்லாமே பகவானுக்காக நம்ம செய்யறோங்கிற அந்த உணர்வை கொடுக்கறது, அதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் பிரபு. இப்ப இது வந்து பகவான் வந்து சொல்றாரு இது ஹையஸ்ட். அடுத்து உன்னால முடியலையா, சரி அந்த அளவுக்கு உன்னால செய்ய முடியலையா, பரவாயில்ல, உன்னால பக்தியோகத்தை ஒழுக்க நெறிமுறைகளையாவது ஃபாலோ பண்ணு, அதுதான் இப்ப அடுத்து நம்மளோட நம்ம ஆரம்பத்துல சாதனா இதுல செய்யறது நமக்கு சொல்லி தராங்க. அடுத்த ஸ்டேஜ் இதுல 2 இருக்கு பிரபு. ஒண்ணு வந்து தெய்வீக அன்புனால பகவானுக்கு வந்து நேரடியா அன்புல அவருக்கு மேல அப்படியே டைரக்டா அன்பு செலுத்துறது. இன்னொன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜா வருது. அதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சாதகாஸ் வந்து அதை பண்றோம் பிரபு. அதுதான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பிரபு. அதுக்கப்புறம் அதுவுமே முடியல என்னால, அதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல, ஒரு ஆன்மீக குரு ஃபர்ஸ்ட் நம்ம 2வது ஸ்டேஜ்ல வந்து ஆன்மீக குரு கிட்ட போயிடணும். அவர் வந்து வழிநடத்துறதுபடி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பகவான்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் 8வது ஸ்லோகத்துல சொன்ன அந்த நிலை நிறுத்துறது வந்துரும் பிரபு. அதுவுமே என்னால முடியல அப்படின்னு சொன்னா சரி உன்னால அது செய்ய முடியலையா, சரி நிறைய பேர் செய்யறாங்கல்ல பக்தி, பகவானுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு நீ பணமா கொடுக்கலாம், இல்ல ஆள் போய் செய்யலாம், இப்ப புக் டிஸ்ட்ரிபியூஷன் போறதுக்கு புக் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் போது என்னென்ன பிரபு, இதெல்லாம் செய்ய செய்ய பகவான் மேல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு அன்பு வர ஆரம்பிக்குது. இந்த பக்தர்கள் சங்கத்துல இருக்கும்போது அவங்களோட அந்த வழிகாட்டுதல், அவங்களோட முன்னேற்றம் வந்து நமக்கு ஒரு ஊக்கத்தை தந்து நம்மளும் அதை சரி பகவான் மேல அந்த ஆர்வத்தை கொண்டுட்டு வருதுன்னு சொல்றாரு. அதுக்கு 2-3 ஸ்டேஜ்ல அதுதான். அதுல உனக்கு நீ பிசினஸ் பண்றியா அந்த பணத்தை கொடு, இல்ல உனக்கு நிறைய பணம் இருந்தா கோயில் கட்டவோ, இல்ல வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு ஹால் வேணுமா அதுக்காக செய்யலாம். இந்த மாதிரி தியாகம் செஞ்சா அப்ப அதுவும் வந்து பகவான் கிட்ட ஏற்றம் பெறதுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் பிரபு. 11 அப்புறம் என்ன ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்றாங்கன்னு சொல்றோம் பிரபு. பத்மபிரபா எந்த குரூப், நீங்க இந்த குரூப்பா செகண்ட் குரூப்பா? செகண்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப்ல யார், முகுந்தா பிரபு இருந்தீங்களா? ஆமா பிரபு, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. மாதாஜி 3 ஸ்லோகம் நல்லா சொல்லியிருக்காங்க, நீங்க அடுத்த 2 ஸ்லோகம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க. இப்ப 11ல கூட மாதாஜி சொன்ன மாதிரி அவர் சொல்றதுன்னா அந்த கிருஷ்ணனுடைய உன்னத காரணம், அந்த தியாகம் அந்த தியாகம் செய்யறதுக்கு உன்னத காரணம் யாருன்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து சொல்றது என்னன்னா அந்த தியாகம் வந்து அது கிருஷ்ணருக்காக அது இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆத்மாவில வந்து நிலை பெற அந்த முயற்சி செய்ய முடியும். இதுல எக்ஸ்பிளைன், அதாவது இந்த பக்தி செய்யறதுக்கு வந்து இந்த சமூகத்துல வந்து குடும்பம், மத காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கான். இல்ல அதுல சம்பாதிச்ச பணத்தை வந்து நற்காரியத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இருந்தா கூட அந்த பல்வேறு அந்த மருத்துவமனைக்கு டொனேஷன் இப்படிலாம் சில பேர்லாம் நிறைய பேர் இதை பண்றாங்க. ஆனா நம்ம மனசை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் அந்த கிருஷ்ண உணர்வுல தான் இருக்கு. அது கிருஷ்ணருக்காக நம்ம வந்து அந்த தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா அது உன்னத காரணம் யாருன்னா பகவான் தான். அந்த பகவானுக்காக அந்த காரணம் உன்னத காரணம் அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. அந்த ஜீவேர ஸ்வரூப கிருஷ்ணர நித்தியதாசன் சொல்ற மாதிரி அந்த ஜீவன் வந்து பரமாத்மா தான் மூலம் அப்படின்றதுக்காக அந்த தியாக உணர்வு எந்த செயலை செஞ்சாலும் நம்ம வந்து கிருஷ்ணருக்காக அந்த தியாக உணர்வு இருக்கணும். அதுதான் இது காரணம் சொல்றாங்க. தியாக உணர்வுனா எதை தியாகம் பண்ணணும்? இப்போ பலநோக்கு செயல்கள் இருக்கு. பலநோக்கு செயல்கள்ல வந்து நான் வந்து தீவிர ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நான் வந்து விடுபட்டு பகவான் சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நான் வந்து என்னுடைய மனசை வந்து நான் பதிய வைக்கணும். கரெக்ட். பட் நம்ம வந்து தியாகம்னு சொல்றது வந்து என்னன்னா பலன், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நாம் தியாகம் செய்ய வேண்டும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் இதுதான் இன்னொரு மாதாஜி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க. 12th ஸ்லோகம் யார் சொல்ல போறீங்களோ சொல்லுங்க. 12th ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பக்தி தொண்டு வந்து 2 வகையை சொல்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒழுக்கமான நெறிமுறை, 2வது வந்து முழுமுதற் கடவுள் மீதான அன்பு தொண்டில் வந்து பற்றுதல் சொல்றாங்க பிரபு. இது வந்து
வந்து பட்டுதல் பண்ண முடியலன்னா ஒருத்தர் வந்து ஒரு தனது ஞானத்தை வந்து விருத்தி பண்ண சொல்றாங்க பிரபு. ஞானத்தை விருத்தி பண்ணி அவர் வந்து தனது உண்மையான நிலையை அறிஞ்சு புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ள படிப்படியாக வந்து அவர் என்ன பண்ணா தியான நிலைக்கு வந்து செல்லணும் பிரபு. தியான நிலை தியான நிலை மூலம் வந்து அவர் பரமபுருஷ பகவானை வந்து படிப்படியாக வந்து புரிந்து கொள்ள முடியும். சப்போஸ் அவங்களால வந்து தியானம் கூட செய்ய முடியலன்னா வர்ணாசிரம தர்மத்துல இருக்கிற அந்த 4 வர்ணங்களை எடுத்து அவங்க வேத இலக்கியங்கள் படி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க வந்து கடைபிடிச்சு நிறைவேற்றினாலே போதும். பகவானோட இடத்துக்கு வந்து அவங்க சேவையில போன மாதிரிதான் பிரபு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட உழைப்பின் பலனை வந்து அவங்க தியாகம் செய்யணும் பிரபு. அதுக்கப்புறம் வந்து கர்மத்தின் பலனையும் ஏதேனும் ஒரு நற்காரியத்துக்காக வந்து அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பகவான் வந்து நேரடியாக வந்து வழிமுறை நேரடியாக வழிமுறை ஒண்ணு இருக்கு, படிப்படியான வழிமுறை இருக்கு. ஆனா இதுல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்ஜுனருக்கு வந்து நேரடியாக வழிமுறை தான் சொல்லி கொடுத்துருக்காரு பிரபு. படிப்படியான வழிமுறைக்கு ஒரு சிபாரிசு பண்ணல. அதனால வந்து பகவத் படிக்கிறதால நம்ம கிருஷ்ணர் வந்து நேரடியா வந்து நம்ம சரணடையலாம் அப்படின்னு சொல்லி. வெரி குட் பிரபு, கவர் பண்ணிட்டீங்க. 3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். 12 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரபு, சாரி பிரபு, 12 வந்து ஆக்சுவலா அந்த கர்மயோகம் அந்த ஒரு ஸ்டேஜ சொல்றாரு பிரபு. முதல்ல பகவான் சொன்ன அந்த ஸ்டேஜுக்கு வந்துரு, அதுதான் இருக்கிறதுல லீஸ்ட்ங்கிறதுனால இப்ப அதுக்கு கொண்டுட்டு வந்தார். அதுதான் கடைசி ஸ்டேஜ் பிரபு. கரெக்ட். பிரபு சொன்ன மாதிரி அந்த 2 ஸ்டேஜ்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ பிரபு. ஸோ நல்லா பண்ணீங்க எல்லாருமே. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் இதுல வந்துட்டு ஆரம்பத்துல வந்து மனதை பகவானின் மீது நிலை நிறுத்த வேண்டும். பகவான் மீது நிலை நிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா அடுத்தது வந்து அட்லீஸ்ட் 4 பிரின்சிபிள்ஸ், நியமங்கள் சொல்றோம் இல்லையா, 4 நியமங்களை அதையாச்சும் நீ பண்ணு. அது வந்து 4 நியமங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சாதனா பக்தி. சாதனா பக்தியினுடைய ஒரு பிரின்சிபிள் ஆஃப் பக்தி, ஒரு அங்கம். அதுவும் முடியலையா, நீ வந்துட்டு நான் ஹோட்டலுக்கு போவேன், நான் வெங்காயம் சாப்பிடுவேன், ஆனியன் சாப்பிடுவேன், டீ சாப்பிடுவேன், பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூ கேன் ஒர்க் ஃபார் கிருஷ்ணா. ஏதாச்சும் நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து நிறைய டிவோட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்படின்னா அந்த நேரத்துல கம்ப்ளீட்டா முழுமையாக பகவானுக்காக அவர்கள் சேவகம் செய்கிறார்கள். பட் அவங்க கிட்ட அந்த ஒழுக்க நெறிமுறைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஸோ பகவான் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு, நீ பண்ணு. அப்புறமா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறியா, நீ என்ன வேலை வேணாலும் பண்ணு, அந்த ரிசல்ட்டை வந்துட்டு யூ டோன்ட் கிளைம் த ரிசல்ட் ஃபார் யூ, யூ ஹாவ் டு கிவ் த ரிசல்ட், அந்த பலனை எனக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த ஞானம் கிடைக்கின்றது, அந்த அறிவு அப்படிங்கிறது கிடைக்கிறது. அந்த அறிவு கிடைக்கும் போது அதை we need to cultivate, அதை வளர்த்து கொள்ள வேண்டும். 12வது ஸ்லோகம் வரும்போது அந்த ஞானம் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 ப்ராசஸ் பகவான் சொன்ன இந்த 4 நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா தான் அந்த நாலேஜ் கிடைக்கும். இந்த 4மே பண்ணாம நீங்க வந்து டைரக்டா போய் நான் வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா வராது. ஸோ இந்த 12வது ஸ்லோகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வர்றதுக்கு இதுல நீங்க போயிட்டு இது பண்ண அது பண்ண ஏதாச்சும் மாத்தி மாத்தி எங்கேயாச்சும் யூ நீட் டு என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் த சர்வீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா அப்படிங்கிறது தான். பிளஸ் தியான பயிற்சி, மெடிடேஷன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் டிவோட்டிஸை பத்தியும் அவர் சொல்றாரு. இட் கேன் பி அன் அஷ்டாங்க யோகி, அந்த மனசை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெடிடேஷன். இல்லையா யூ கேன் கம் அண்ட் டூ த ஒர்க் ஆல்சோ. அந்த பகவானுக்கு அந்த பக்தி தொண்டு செய்யறோம் அப்படிங்கும்போது அந்த உருவத்தின் மீது நீங்கள் தியானத்தை செய்யலாம். பிளஸ் அகைன் இஸ் கம்மிங் பேக் டு அந்த பலனை நீங்கள் துறவரம் செய்வது. ஸோ இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வருது அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கூட ஐ எம் அக்செப்டிங் இட். இந்த பக்திகள் அதாவது அந்த அவங்க செய்யக்கூடிய ஒரு பக்தியினுடைய ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுல. அடுத்தது எந்தெந்த குணங்கள் இருந்தால் இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா எந்த குணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் இது உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது. 13ல இருந்து 19 வரைக்கும், 20 வந்து கடைசியா நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம். 19 வரைக்கும் இந்த குரூப்ல யாரு? பத்ம பிரபா மாதாஜியா, நீங்க தான் லீடரா? இல்ல பிரபு, 13, 14 வேற ஒரு மாதாஜி பேசுவாங்க. நான் 15 பிரபு. படிங்க. யாரு எந்த குரூப்ல யாரு என்ன படிக்கிறீங்களோ படிங்க. 13 to 19. ஹரே கிருஷ்ணா பிரபு. செகண்ட் குரூப்ல 14வது ஸ்லோகம் சுமித்ரா நான் வாசிக்கிறேன், நான் சொல்றேன் பிரபு. படிங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பக்தர்களுடைய தகுதிகள், குணநலன்கள் அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்கலாம். அதாவது பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறாமையற்றவனாக இருக்கணும்,
சமநிலை நோக்குடையவராக இருக்காங்க. அது மாதிரி எப்போதும் கிருஷ்ண ஸ்மரணையிலே இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்டில் நிலை பெற்றிருப்பதால் தவறான வாதங்கள் அவர்களை வந்து பாதிக்காது, நம்மளை வந்து பாதிக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. துன்பம் வந்தால் கூட அவங்க வந்து அதுவும் பகவானுடைய கருணை தான். பகவானுடைய கருணை இருக்கிறதுனாலதான் எனக்கு எவ்வளவு பெரிய அந்த துன்பம் வந்து எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் பகவானுடைய கருணையினால இது சாதாரண துன்பம் தான் அப்படின்னு அவங்க அந்த நிலைக்கு நினைக்கக்கூடிய அந்த மன பக்குவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பொறுமை உடையவர்களாகவும் சமநிலை நோக்குடையவர்களாகவும் இருப்பாங்க. ரெண்டாவது இடத்துல ஒரு வேர்டு நிர்மம அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிர்மம் அப்படிங்கிறது என்னன்னா உடல் சார்ந்த வழிகள்ல இருந்து அவங்க விடுபட்டு இருப்பாங்க. உடல் சார்ந்த உடலை சார்ந்த வலிகளும் துன்பங்களும் பக்தன் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நிலை வரும்போது, அந்த நிர்மம அப்படிங்கிற நிலை வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த அகங்காரத்திலிருந்து அவங்க ஈஸியா விடுபட முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அகங்காரத்திலிருந்து விடுபட்டுட்டாங்கன்னா அவங்க அந்த சமநிலை அதாவது இன்ப துன்பம் ரெண்டுமே அந்த சமநிலை நோக்கு ஈஸியா கிடைக்கும். சகிப்பு தன்மையும் வரும். அந்த சகிப்பு தன்மை வர்றதுனால முழு முதற் கடவுளை வந்து நம்ம ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். அந்த அது வந்து ஒரு பெரிய சிரமமா நமக்கு இருக்காது. இந்த பக்தி தொண்டு செய்யறதுக்கு வந்து ஒரு பெரிய சிரமமா இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்தி தொண்டெல்லாம் நம்ம செய்யணும், பகவானுடைய ஸ்மரணையில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மிகவும் உறுதியா இருக்குது வந்து ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதல், அவருடைய அறிவுரைகள் தான். அப்ப அவங்களுடைய அந்த அறிவுரையில நம்ம நிலை பெற்றிருக்கும் போது நம்ம பரிபூரண யோகியா நம்ம மாறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்குது பிரபு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்தி தொண்டுல நம்ம உறுதியோட இருந்தோம்னா நம்ம வந்து நம்ம பௌதீக துன்பங்கள் வந்து பௌதிக செயல்கள்ல வந்து நம்ம ஈஸியா விலகி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் நித்தியமான பகவான் என்பதை நம்ம முழு உணர்வுடன் இருப்பதனால அவனுக்கு யாரும் தொல்லை கொடுக்க முடியாது. அதாவது கொடுப்பது இல்லைன்னு சொல்றதை விட கொடுக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு பிரபு. பிரபுபாதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு முழு நம்பிக்கையுடன் நம்ம பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம பக்தி தொண்டில இன்னமும் உயர்நிலையை நம்ம பெற முடியும். அது வந்து அதுல வந்து எந்தவித டவுட்டே கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம அடுத்த லாஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ண உணர்வில் ஆற்றப்படும் தனது பக்தனின் செயல்கள் எப்போதும் மகிழ்ச்சியை கொடுப்பதால் அத்தகு பக்தன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று பகவான் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தை இதை வந்து எதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 7வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல நம்ம கனெக்ட் பண்ணலாம் பிரபு. அதுலயும் அந்த கொடுத்திருக்காங்க தனக்கு மிகவும் பிரியமானவன் யாரு அப்படிங்கிறத. சரி 8:14 ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். 7:18 பிரபு பாகவத ஸ்லோகம் 7:18 மேல பர்போட்ல இருக்கு பிரபு. ஆமா அதுல வந்து என்னன்னா பகவான் ஸ்ரீமத் பாகவத்துல 9.4.68 சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் வகம் மத் அன்யன் தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனாக் அபி. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர், நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் உள்ளேன். பக்தனுக்கு என்னை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற அந்த உறவை வந்து பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையான உறவை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் பிரபு. தேங்க்யூ மாதாஜி. அதாவது இந்த 2 ஸ்லோகத்துல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சோதனையான காலத்திலும் கூட ஒரு பக்தனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது. இப்ப மாதாஜி வந்து நிறைய சொன்னாங்க இல்லையா, குணங்கள் எல்லாமே சொன்னாங்க. அத்வேஷா, சந்துஷ்டகா, நிர்மமாக, திருத நிச்சயா, இதெல்லாம் அந்த சமஸ்கிருத பதங்கள், அதெல்லாமே மாதாஜி சொன்னாங்க. இதுல வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இந்த மாதிரி ஒருத்தர் பகவான் சோதனை காலத்திலுமே பகவானுடைய ஒரு கருணை, பகவானுடைய கிருப்பை, எனக்கு வர வேண்டிய ஒரு பெரிய சோதனை மிகவும் எளிமையாக சென்றிருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பக்குவம் கிடைக்குது அப்படின்னா அவனுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன், வாட் இஸ் த ரிசல்ட் இஸ் அச்சீவிங், அவன் மைண்ட் இந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன அப்படின்னா மன அமைதி கிடைக்கிறது அவனுக்கு. முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் அந்த மன அமைதி கிளர்ச்சி அடைவது கிடையாது. காரணம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மன அமைதியை இழக்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோம்னா பல்வேறு வகையான தவறான வழிகளில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அந்த கோபம் வரும், அந்த மாதிரிலாம் பண்ணி ஏதோ போய் மாட்டிக்கிறோம் இல்லையா.
அந்த மன அமைதி கிடைக்கிறது அப்படிங்கிறது இதனாலதான் கிடைக்குது, ரொம்ப முக்கியமாக கிடைக்குது. இந்த மன அமைதி கிடைக்கிறதால நம்ம வந்து யார் மீதும் பொறாமைப்படுவது கிடையாது. நம்முடைய எதிரியினுடைய எதிரியை கூட நாம் சமமாக பார்க்கிறோம். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய எதிரினா எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்களே, அப்படி சொல்லுவோம் நம்ம, எதிரி எதிரியின் நண்பன் அப்படிங்கிறாங்களே. அந்த குணங்கள் கூட இவர்களுக்கு இருக்காது. எல்லாரையுமே சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது அப்படின்னு. ஸோ பகவான் இந்த மாதிரி ஒரு நினைவு, அதாவது இந்த மாதிரி ஒரு குணங்களை வளர்த்து கொள்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சாதாரண பௌதிக வாழ்க்கையில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையினுடைய எப்படி மாறுகின்றது அப்படின்றது. ஸோ அடுத்தது 15வது ஸ்லோகம் யார் பண்ண போறா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் பத்மா பிரபு. சொல்லுங்க மதுஜி. அதாவது பக்தனின் ஒரு குணங்களை பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க பிரபு. பக்தனுடைய குணங்கள்னா யாருக்கும் வந்து தொல்லை கொடுக்க மாட்டாங்க. யாராலையும் தொந்தரவு செய்யப்பட்டாலும் அதை வந்து அவங்க அதுல பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க. மத்த ஜீவன்களுக்கோ யாருக்குமே எந்த கஷ்டமோ எந்த ஒரு பயம் தரக்கூடிய செயலோ அதிருப்தி கொடுக்கக்கூடிய எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா பக்தன் எல்லார் இடத்துலயும் ரொம்ப அன்புடையவரா இருப்பாங்க. பிறரை வந்து கவலைப்படுத்தக்கூடிய செயலை எதுலையுமே அவங்க ஈடுபட மாட்டாங்க பிரபு. அதே சமயத்துல ஒரு பக்தன் வந்து பிறர் அவங்களுக்கு வந்து பகவானின் கருணையால அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்க எப்படி இதுல இருந்து வெளியில வராங்கன்னா, பகவானோட பக்தி தொண்டுல முழுசா அவங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால அதுக்குண்டான அறிவை பகவான் அவங்களுக்கு கொடுக்கறாரு. அதனால பிறர்களால அவங்க வந்து பாதிக்கப்படுறது இல்ல, எந்த விஷயத்திலயும் அவங்க பாதிப்படையதில்லை. அதே மாதிரி இந்த ஜட பௌதிக சூழ்நிலையும் அவங்கள வந்து எந்த விதத்திலயும் ஏற்பட்டாலும் அதை வந்து அவங்க கலங்கறது இல்ல பிரபு. எதுலயும் வந்து அவங்கள அசைக்க முடியாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதுவே சாதாரண பக்தன் அல்லாதவர்கள் வந்து சொல்ற எப்படின்னா, ஜட வாழ்க்கையில வந்து ஒரு பொருள் நமக்கு கிட்ட கிடைச்சிட்டுச்சுன்னா அதை வச்சு ரொம்ப ஆனந்தப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அது வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம கிட்ட இல்லாத ஒரு பொருள் அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லும் போதே அதை பார்த்து அவங்க பொறாமப்படுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அவங்க வந்து அதை வந்து தோல்வி அடைஞ்சிட்டு அதுலயே சோர்ந்து விடுவாங்க. ஆனா பக்தருக்கு உண்டான குணம் என்னன்னா, இது இன்பம் துன்பம் இகழ்ச்சி புகழ்ச்சி எதுலையுமே வந்து அவங்க சமநிலையோட இருப்பாங்க. பகவானோட பக்தி சேவையில இருக்கிறதுனால இந்த பக்குவம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதனால பகவானுக்கு மிகவும் அவங்க பிரியமானவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் வந்து இதுல சொல்லிட்டு. ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இப்ப நீங்க சொன்னீங்களே இவ்வளவு கருத்துக்களுக்கு யாராச்சும் உதாரணம் இருக்காங்களா? போட்டிருக்கா? உதாரணம் போட்டிருந்ததா எங்கேயாச்சும்? இந்த ஸ்லோகத்துல உதாரணம் போட்டுள்ள பிரபு. ஆனா திடீர்னு சரி நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கு என்ன உதாரணம் நீங்க சொல்லலாம்? யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறது கிடையாது, யாரு தொந்தரவு செஞ்சாலும் அதுக்கு பெரிய பாதிப்பு அவர்களுக்கு கிடையாது, பகவான் அவர்களை அர்ஜுனன் எடுத்துக்கலாம் பிரபு. துரியோதனன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எடுத்துக்கலாம் பிரபு. நம்ம பிரபுபாதரே இப்படிதானே பிரபு இருந்தாங்க. அவர் வந்து இந்த ஹிப்பிஸ் எல்லாம் இது பண்ணாங்க. குந்தி மகாராணி பிரகலாதர் யார் சொன்னாங்க? பிரகலாதர் தான் கரெக்டான எக்ஸாம்பிள். பிரகலாதர் தான். என்ன பிரகலாதர் அதான் பிரகலாதரை கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன எல்லா பேரையும் பாருங்க, யாருக்கு துன்பம் அதிகமாக இருந்தது? துன்பம். அவருக்கு துன்பம் கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்தது. இப்ப பிரபுபாதருக்கு அப்படின்னா, பிரபுபாதருக்கு துன்பம் தந்தது யாருமே கிடையாது. பிரபுபாதருக்கு துன்பம் யாருமே கொடுக்கல. இவருக்கு கொடுத்த மாதிரி யாருமே பிரபுபாதருக்கு கொடுக்கல. அது காலத்தின் சூழ்நிலை. அவர் போய் பிஹேவ் பண்ணவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டிஸ் தேவர் எக்ஸிபிட்டிங். அவரு சுயமா கஷ்டப்பட்டு பண்ணாரு. அதே போல ஹரிதாஸ் தாக்கூரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு லீலையில தான் அவருக்கு துன்பம் தரப்பட்டது. அதர்வைஸ் he was happily doing it. பகவான் வந்து அவரே வந்து அவருக்கு பிரசாதம் டெய்லி கொடுக்குற அளவுக்கு எப்பவுமே சாது சங்கத்தோட அவர் ரொம்ப அமக்கலமா இருந்தார். ஆனால் பிரகலாத் மகாராஜுக்கு அப்படி கிடையாது, ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. ஸோ அதை முழுமையாக பகவான் ரட்சித்தார். ஸோ இது சின்ன ஒரு உதாரணம். வெரி குட் மாதாஜி, நல்லா பண்ணீங்க. அடுத்தது 16 யார் பண்ண போறீங்க? 16 ஸ்லோகா. பிரபு நான் தான் பண்றேன் பிரபு. அவங்க பண்ண சொல்லியிருந்தேன். மாதாஜி பண்றீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பண்ணுங்க மாதாஜி, பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ணா. இது வந்து கவலையின்றி இருக்கலாம்னு சொல்றாங்க. பக்தர் வந்து எப்பவுமே கவலையோட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னமே பகவானே சிந்தனையில இருக்கனால அவங்களுக்கு கவலைன்றது, நம்மளோட வாழ்க்கையே இதுக்கு முன்னால எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம்
ஒரு பக்தன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம மாறி இருக்கோன்றதே நம்மளோட வாழ்க்கையில இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பிரபு. கவலை நான் இது போட்டிருக்கேன். வந்து ஆமாங்க பிரபு, கவலையின்றி இருக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து இது பக்தன் வந்து எப்படினாலும் ஒரு பணம் வந்து எப்படி கொடுக்கப்பட்டாலும் அதை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு கடைக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இப்போ வந்து நம்ம பகவானுக்கு என்ன செய்யலான்றது ஆசை தான் வருமே ஒழிஞ்சு பக்தனோட குணங்கள் அப்படி மாறிடுது அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தூய பக்தன் வந்து எப்பவுமே பகவானோட சிந்தனையிலே இருக்கிற போது அவனுக்கு வந்து நிபுணனாக வந்து சாஸ்திரங்கள் விதியை வந்து அவன் அங்கீகரிக்கிற போது அவன் நிபுணனாக உணர்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க வந்து ஒரு சின்ன புரிதல் என்ன, கவலை கிடையாது, அனபேக்ஷக அப்படின்னா அந்த லௌகீக வாழ்க்கையினுடைய ஆடம்பர வாழ்க்கை மீது நாட்டம் இல்லாமல், ஓகே, டிட்டாச்ட். அதுதான் அதுக்கு வந்து உண்மையான ஒரு அர்த்தம். இப்ப கவலை அப்படின்னாலே ஐயோ என்கிட்ட பணமேகள் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கவலைகள். பட் இது ஆக்சுவலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த லௌகீகம், எனக்கு வந்து செல்வம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அப்படியே ஒருத்தனுக்கு பணம் கிடைச்சாலும் கூட அந்த பணத்தை வந்து முழுக்க பகவானுடைய சேவகத்திற்காக பயன்படுத்தக்கூடியவர்கள். பிரபுபாதருடைய கதையை எடுத்துட்டோம்னா இட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்ஸ்பைரேஷனல் ஸ்டோரி இல்லையா. 40 ரூபாவை வச்சுக்கிட்டு போயிட்டு பல கோடிக்கு அவர் வந்து அதிபதியானார். அதிபதினா அவர் சொந்தமாக்கிக்கல, அது எல்லாமே பகவானுடைய சேவகத்துக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பக்தியில இருப்பவர்களுக்கு தே பிகம் நடுநிலையாளர்களாக மாறுகிறார்கள். செல்வத்தை பார்த்து அவர்களுக்கு வந்து புத்தி மாறுவது கிடையாது. வெரி குட். ஸோ 17th ஸ்லோகம் யார் பண்ண போறா? 17. பண்ணுங்க பிரபு. ஸோ இந்த 13 இருந்து 19 வரையிலுமே கிருஷ்ணருக்கு பிடிச்சமான குணங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க குரு. இதுல வந்து 17வது ஸ்லோகத்துல ஒரு தூய பக்தன் ஜடத்துடைய லாப நஷ்டத்தால பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க குரு. ஒரே வார்த்தை சொல்ல போனா, ஜடம் அந்த பௌதீக உலகத்துடைய விஷயங்கள் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி அதனால அவங்க வந்து மகிழ்வதில்லை, துன்பப்படுவதில்லை, புலம்புவதில்லை, ஏக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா நம்ம சைத்தன்யமா சொன்ன சிஷ்டாஸ்திரத்தை கூட எடுத்துக்கலாம் ப்ரோ. நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரிம் கவிதாவா ஜெகதீச காமையே மம ஜென்மனீஸ்வர பவதாத் பக்தி ரகை துக்கித்வை. இப்ப அந்த மாதிரி எதையும் விரும்பாத யாரு இருக்காங்களோ அவர்கள் பகவானுக்கு பிரியமானவங்களா இருப்பாங்க. அவங்க பக்தி தொண்டுல மேலும் முன்னேறுவாங்க மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் ப்ரோ. இதுல ஒண்ணு சொல்றாங்க. இப்ப மகிழ்வு நம்ம சொன்ன மாதிரி ஜட சம்பந்தமான விஷயத்தை கண்டு அவங்க வந்து ஆசைப்படுறதும் இல்லை, அதனால ஏக்கப்படுவதும் இல்லை. அப்பாற்பட்டு ஒரு மகன் இழந்துட்டாலோ இல்ல ஒரு மகன் அடையணும், ஒரு சீடன் அடையணும்னு சொல்லி ஒரு தூய பக்தன் பெரு ஏக்கம் கொள்வதில்லை. கரெக்ட். நம்ம உபதேசமர்தம் போன்ற நூல்கள் கூட பார்த்திருப்போம். நம்ம சீடர்கள் அடையணுங்கிறதுக்கு பெரும் முயற்சி பண்ணக்கூடாது. எவ்வளவு சீடர்கள் தேவை, எத்தனை பேர்த்த வழி நடத்த முடியுமோ அவங்கள மட்டும் வச்சிருந்தா போதும். ஒரு பேருக்காகவோ புகழுக்காகவோ நிறைய சீடர்களை நம்ம வந்து ஏற்றுக்க கூடாது, அது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இங்க வந்து அந்த சீடர்களுக்காக மகனுக்காக ஆசைப்படுவதும் அது கிடைக்காத போது துன்பப்படுவதும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ப்ரோ. அப்புறம் வந்து ஒரு புலம்புதல், அப்புறம் ஒரு கல்யாணம் நடக்கல, பணம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி அது ஏக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரோ. அந்த விஷயமா சம்பந்தம். வெரி குட். இதுக்கு உதாரணமா வந்து நம்ம வீடு சொல்லலாம். ஒரு சித்திரகீத மகாராஜா தன்னுடைய மகனை இழந்துட்டு ரொம்ப புலமானாரு, வருத்தப்பட்டாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எவ்வளவோ தேர்த்தியும் அவரால் ஒரு எந்திரிச்சு உட்கார முடியாத நிலைமை இருந்தாரு. அப்ப நாரதரும் அங்கிரீஷ முனிவர் வந்துதான் கொஞ்சம் அவருக்கு உபதேசம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம இந்த 7வது கேந்திர ஃபர்ஸ்ட் 1 or 2 சாப்டர்லயே இரண்யகசிப்பு வந்து அவங்க தம்பி இறந்தது போது கன்சல்ட் பண்றாரு, நீ ரொம்ப புலம்ப வேண்டாம், இதே மாதிரி நடந்திருக்கு, நீ ஒரு ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் மனைவி கத்துறாங்க, யமதர்மராஜாவே வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நடந்துச்சு, அது மாதிரி நீங்க ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆத்மா இறக்காது அப்படின்னு சொல்லி அவரு கன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுறாரு வரும். அதுக்கு இதுக்கு சொல்லலாம் ப்ரோ. இந்த புலம்புவதில்லை, அவங்க அந்த மனைவி அழுகுறாங்களா ஒரு என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி அழுகுறாங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு இதை சொல்லலாம் ப்ரோ. அப்புறம் மங்களமானவை அமங்கலமானவை பாவ புண்ணியம் இதுக்கு அப்பாற்பட்டு பக்தன் இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க ப்ரோ. அது அந்த நிருபராஜா வந்து 7வது கேந்திர 1st chapterலயே இரண்யகசிப்பு வந்து அவங்க தம்பி இறந்தது போது கன்சல்ட் பண்றாரு, நீ ரொம்ப புலம்ப வேண்டாம், இதே மாதிரி ஒரு ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் மனைவி கத்துறாங்க, யமதர்மராஜாவே வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நடந்துச்சு, அது மாதிரி நீங்க ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆத்மா இறக்காது அப்படின்னு சொல்லி அவரு கன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுறாரு வரும். அதுக்கு இதுக்கு சொல்லலாம் ப்ரோ. இந்த புலம்புவதில்லை, அவங்க அந்த மனைவி அழுகுறாங்களா ஒரு என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி அழுகுறாங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு இதை சொல்லலாம் ப்ரோ.
புண்ணியம் செயலை தான் செய்யறாரு. ஆனா அதுவும் சின்ன ஒரு தவறு செய்ய போய் அது கர்மகாண்ட சம்பந்தமா செய்ய போய் அது அவரு இந்த பள்ளி போன்ற உடலை ஏற்க நேரிட்டது. பட் அந்த மாதிரி இல்லாம கிருஷ்ண பக்தர்கள் பகவான் கிருஷ்ண திருப்திக்காக மட்டுமே செயல்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வெரி குட். இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிச்சமான குணங்கள்னு சொல்லி 18-19 யாரு? சமௌ சாத்ரௌ ச முத்ரே ச யாரு? 18-19 யாரு? வினோதினி மாதாஜி சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. விஜயேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுலயும் வந்து அவர் வந்து ஒரு பக்தனானவர் வந்து யாரையுமே வந்து எதிரியாவோ இல்ல நண்பனாவோ பார்க்க மாட்டாங்க. லைக் எல்லாருமே வந்து சமமா பார்ப்பாங்க. எல்லாரிடமும் பகவான் இருக்காரு, எல்லாரோட இதயத்திலும் பகவான் இருக்காருன்றத சமநோக்கு பார்வையோட பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே அவங்க வந்து இன்ப துன்பங்களையும் சரி இல்ல வெப்ப குளிர்களையும் எதுலையுமே வந்து அவங்க வந்து மகிழ்ச்சியோ இல்ல துன்பத்தையோ அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்ல. இதுலயும் அவங்க வந்து சமநிலையிலதான் அவங்க நடுநிலையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுலயும் சொல்றாங்க பிரபுஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மௌனத்தை பத்தி இங்க சொல்றாங்க. மௌனம்னா நம்ம அதாவது மௌனம் வருதுன்னா நான் எதுவும் பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு சும்மா வாயை மூடிட்டு நம்ம இருக்கிறது கிடையாது. என்னன்னா எங்க பகவானை பத்தி பேசணுமோ அந்த இடத்துல பகவானை பத்தி பேசணும். பகவானை மட்டுமே பத்தி பேசுறதுதான் இங்க வந்து மௌனத்தை சொல்றாங்க. பௌதிகத்தை பத்தி பேசாம பௌதிகமா பேசாம பகவானை பத்தி மட்டும் நம்ம பேசணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க பிரபுஜி இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுலயுமே வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா திருப்தியோட இருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து பகவான் எனக்கு கொடுக்குறாரு, இதுக்குமே அதாவது எது இதுக்குதோ அது கிடைக்கிறதுல வந்து திருப்தியோட பகவான் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றதுல வந்து அவர் திருப்தியோட இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பிரபுஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு சில பேர் வந்து மரத்துக்கடையில தங்கலாம், இல்ல ஒருத்தவங்க பங்களால தங்கலாம், இல்ல எங்க அதாவது நான் தங்குற இடத்துக்காண்டி அவங்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. சோ நம்ம வந்து ஞானத்தை எடுத்து பகவானோட பக்தி தொண்டுல நம்ம எப்பயும் நிலைப்பட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க விருப்பப்படுறாங்க பிரபுஜி. அதான் நீங்க ஏதாவது கரெக்ட். எல்லா குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ் எல்லாமே நீங்க சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே சம சத்ரௌச்ச மித்ரேச்ச எல்லாரோடையும் இணையாக இருப்பது, நண்பர்கள், மனப்பானயோகோ டூவாலிட்டிஸ் இல்லாம அதாவது சர்வ தர்ஷனகான்னு சொல்றோம் இல்லையா, எல்லாரையும் ஒன்னா பாக்குறது. சங்க விவர்ஜிதகா அப்படின்னா தவறான ஒரு சங்கமத்தில் சேராமல், அசத் சங்கத்தில் சேராமல். அனிகேதகா அப்படின்னா எதுக்குமே கவலைப்படுறது இல்லை, ஒன்லி பக்தி அந்த மாதிரி தான். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மௌனி, தேவையான விஷயங்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் பேசுவார்கள் பக்தியை பற்றி பேசும்போது. சந்துஷ்ட ஏன கேனச்சித். அப்புறமா ஸ்திர மனசு, திடமான மனசு அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஒரு பக்திமான் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே பகவானினுடைய சேவகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர். சோ ஒருத்தனை வந்து பக்தனாக ஒருவன் கருத வேண்டும் என்றால் இந்தந்த குணங்களை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த ஓவராலா இந்த குரூப்ல ததஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு படிச்சீங்களா எங்கேயாச்சும்? இந்த குவாலிட்டிஸ் நீங்க வந்து பார்க்கும்போது இந்த குணங்களை உடையவர்கள் ததஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம். ஸ்வரூப லட்சணம்னா என்னது யாருக்காவது தெரியுமா? ஸ்வரூப லட்சணம் அப்படின்னா எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, வேறு யாருடைய தயவும் இல்லாமல் செயல்படக்கூடியது, பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது தான் ஸ்வரூப லட்சணம். சோ இந்த பக்தர்களுக்கு ஸ்வரூப லட்சணம் இருக்கு அப்படின்னா எப்பொழுதுமே அந்த பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும். இந்த குணங்களை எல்லாம் வளர்த்து கொண்டால், இந்த குணங்கள் இருக்கு அப்படின்னா இது வந்து இது எதை பத்தி பேசுறாரு ஓவராலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 வெர்சஸ் நம்ம பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் பத்தி அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அடுத்தது குவாலிட்டிஸ். பட் ஹி இஸ் டாக்கிங் அபவுட் த பக்தி. அந்த பக்தி பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்வரூப லட்சணம், அந்த ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த பகவான் எப்பொழுதுமே நிரந்தரமாக எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் அவரை பார்க்கக்கூடியவர்கள் இல்லையா. அந்த பகல் வேறு யாரையும் சார்ந்து இருக்காமல் அந்த பகவானை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். சோ இதற்கு ஒரு உதாரணம் நம்ம தரணும் அப்படின்னா நெருப்பு ஒரு இடத்துல எரியுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெளிச்சமும் இருக்கும், அந்த நேரத்துல உஷ்ணமும் இருக்கும். அது போல ஒரு பக்தர்கள், அதாவது டிவோட்டி இன் பகவான் ரியலைசேஷன்,
அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் இன் ஸ்வரூப லட்சணம். ததஸ்த லட்சணம் அப்படிங்கும்போது என்னன்னா அவர்களுடைய வெளிப்புற செயல்பாடுகள், அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்படி அவங்க பண்றாங்க, அந்த உறவு முறை, பகவானோடு செய்யக்கூடிய ஒரு உறவு முறை எப்படி இருக்கிறது, இது ஒவ்வொருவருக்கும் மாற்றம் உடையதாக இருக்கும். நீங்க பண்ற மாதிரி அடுத்தவங்க பண்ண மாட்டாங்க. பட் எல்லா நேரத்திலயும் அவங்க அங்க இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சில சேவகம் செய்யும் பொழுது எல்லா நேரங்களையுமே அந்த சேவகம் 24/7 அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டிவோட்டி பக்தியில இன்வால்வ் ஆவாரா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. மேபி வேற சேவகம் இந்த சென்ஸ் பௌதிக சேவகத்துல எங்கேயாச்சும் இருக்கு, பௌதிக சேவகம் கிடையாது, பௌதிக செயல்களில் எங்கேயாச்சும் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், அவரால் ஃபுல்லா முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பகவானை நேரடியாக உணர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா நேரமும் பகவானுடைய சேவகத்துல இல்லாதவங்களால பகவானை நம்மால தெரிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஸ்வரூப லட்சணம், பகவானுக்கு சேவகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே அந்த தனிப்பட்ட நபருக்கு, தனிப்பட்ட நபர் அப்படின்னு நீங்க சொல்றது யார சொல்றோம் அப்படின்னா அந்த பக்தனுக்கு. ஸோ இந்த மாதிரி குணங்கள் எல்லாம், இந்த குவாலிட்டிஸ் பத்தி பேசினாரு. நம்ம செகண்ட் செட் ஆஃப் ஸ்லோகாஸ் தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல அவர் என்ன சொன்னார்னா, இது பண்ணாட்டி அது பண்ணாட்டி அது பண்ணாட்டி அது பண்ணாட்டி அப்படிங்கிறாரு. பட் நம்ம எல்லாம் இப்போ ஒரு லெவலுக்கு வந்தாச்சு, பக்தர்களாக வந்தாச்சு நம்ம எல்லாருமே. ஸோ நம்ம அதனால இது எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டு அந்த ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகவானோட அந்த தொடர்பை நாம் எப்படி இந்த குணங்களினால், இந்த காமிச்ச எல்லா குணங்களும் நம்ம கிட்ட அந்த மாதிரி குணங்கள் இல்லை அப்படின்னா அதையெல்லாம் வளர்த்து கொண்டு நான் அந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது. So now the last sloka, 20th sloka is talking about the essential of bhakti. பக்தியினுடைய ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. ஏது தர்மாமிருதம் கிதம் யதோக்தம் பரியுபாஷதே ஸ்ரத்ததானா மத் பராமா பக்தஸ்தே அதிவே மே பிரியகா. மாலினி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பக்தி தொண்டி என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவன் எனக்கு மிக மிக பிரியமானவன். சோ இவ்வளவு விஷயங்கள் சொன்ன பகவான் அவருக்கு ரொம்ப பிரியமானவர். யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேனந்தர ஆத்மனகான 6வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி 12வது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாதைகளை எல்லாம், இந்த அழியாத பாதைகள், நிரந்தரமான பாதை, இதுல எந்த விதமான அழிவும் கிடையாது. மற்றதுல எல்லாமே உங்களுக்கு வேற வேற பாதைகள்ல அழிவு இருக்கிறது, வீழ்ச்சி இருக்கிறது, மனது மாறக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. இதுல உங்களால எதுவுமே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு சொல்றாரு. அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு அழிவு கிடையாது. அவங்க வாழ்க்கையில அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த பகவான் கிருஷ்ணர் தான் என்னுடைய முழுமை, அவர் தான் எனக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு அவர்கள் என்னிடம் வருகிறார்கள். சோ இதுல நம்ம பார்க்கும்போது 2 வகையான பாதைகளை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா. ஒண்ணு அருவவாத பாதை, ஒண்ணு பக்தி பாதை அப்படின்னு சொல்லிட்டு. யாரு பகவானுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னா அந்த பக்தியில இருப்பவங்க தான். இப்போ இந்த அருவவாத பாதையை யாரெல்லாம் எடுக்கிறார்கள், ஏன் எடுக்கிறார்கள், எதற்காக அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னா, ஆரம்ப காலத்தில் தன்னை அறிய முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது உங்களால இஸ்கான் கோயிலுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்காது, கரெக்டா? ஈவன் இனிஷியேட்டட் டிவோட்டிஸுக்கே செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது ஈஸியா இல்ல. அதனாலதான் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அருவவாத பாதை யாருக்கு வரையறுக்கப்படுகிறது, யார் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்றால், எவன் ஒருவன் பகவானிடம் சரணாகதி அடைந்து தன்னுணர்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் செய்யலாம். இப்ப மாடர்ன் டே யோகால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஆபீஸ்ல பயங்கர ஸ்ட்ரெஸ், ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு யோகால போறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வராதீங்க. நம்ம பேசுறது சின்சியரா அந்த பக்தி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்துல அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போறவங்களை கிருஷ்ணா இஸ் அக்செப்டிங். ஹி சேஸ் தீஸ் பீப்புள் கேன் டூ. இவங்க அருவவாதங்கள் மூலமாக தன்னை உணர்வதற்கு அவர்கள் பயிற்சி செய்வார்கள். ஆரம்பத்துல அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் சாது சங்கம் கிடைக்காமல் இருக்கின்றதோ, பக்தர்களுடைய சங்கமத்தில் யாரெல்லாம் இல்லையோ, இட் மே பி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ்,
அவங்க இருக்கிற இடத்துல பக்தர்கள் இல்லாம இருக்கலாம். ஒரு சில மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, முஸ்லீம் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பக்தர்கள் இவங்க நினைக்கிற பக்தர்கள் இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல இருக்கிறவங்க இந்த பிராக்டிஸ் அவங்க பண்ணலாம். இது அவங்க செய்வது தவறு கிடையாது. அதே போல யாரெல்லாம் பலன் நோக்கு செயலில் ஈடுபடாமல் இருக்கின்றார்களோ, மனசே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், எனக்கு வர்றது போதும், நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அது போதும், மற்றதெல்லாம் நான் வந்து தானம் தர்மம் இல்ல கோயில் உண்டியில பணம் போடுறது அந்த மாதிரி போயிட்டு எனக்கு இன்னும் பெரிய வீடு வேணும், இன்னும் பெரிய பெரிய போஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சிகள் செய்யாமல் யாரெல்லாம் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறார்களோ அவர்களும் இந்த பாதையை அணுகலாம். பட் இந்த பாதையை அணுகிறதால என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வேற விஷயம். பட் த சுப்ரீம் லார்ட் இதை முழுமையாக கண்டிப்பது கிடையாது. இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது. அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ண உணர்வில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும் போது அவர்கள் இந்த வழியில் வருகிறார்கள். ஸோ இந்த 12வது சாப்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தி எந்த அளவுக்கு வருகிறது, அது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இதில் விளக்கப்படுகிறது. ஸோ அதான் இந்த 20வது ஸ்லோகத்துல சொல்றது. ஸோ ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அத்தியாயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பகவானுடைய ஒரு பக்தியை எப்படி எடுத்து செல்வது. இதற்கு 5 அங்கங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமாக கூறக்கூடிய ஒரு 5 அங்கங்கள். சாது சங்கம், பகவானினுடைய நாம சங்கீர்த்தனம், அதன் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பது, நாம் மதுரா தாம் அதாவது திவ்ய தேசங்களில், திவ்ய தேசம் கிடையாது, திவ்யமான தாமங்களில் நாம் வாழ்வது, பிளஸ் விக்கிரக வழிபாடு செய்வது. சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாது சங்க நாம கீர்த்தன பகவான் ஸ்ரவண மதுரா வாசா ஸ்ரீமூர்த்தி ஸ்ரத்தாய சேவனா. இதுதான் 5 அங்கங்கள். ஒருவன் பக்தியில் வர வேண்டும் என்றால் 5 அங்கங்கள் என்னென்னவென்றால் சாது சங்கம், பகவானின் நாமத்தை ஜபிப்பது, பாகவத ஸ்ரவணா ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது, நித்தியம் பாகவத சேவையா, மதுரா வாசா. மதுரா வாசா அப்படிங்கும்போது மதுரை தாமம், மதுரா தாமத்தில் வாழ்வது அப்படின்னு எல்லா ஆச்சாரியார்களும் கூறக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எல்லாராலையுமே தாமங்களில் வாழ முடியாது. மதுராலேயோ துவாரகாதேஷ்லயோ இல்லையா, நீங்க வந்து துவாரகாவிலையோ இல்லைன்னா விருந்தாவன்லயோ இல்லைன்னா மாயாப்பூர்லயோ எல்லாராலையும் போய் அங்க வாழ முடியாது. இருக்கும் இடத்தை நீங்கள் தாமமாக மாற்றி கொள்ள வேண்டும். எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் விக்கிரக வழிபாடு. விக்கிரகத்தை நீங்க வந்து இனிஷியேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா டைட்டி வர்ஷிப் பண்றீங்க, நீங்க இன்ஸ்டலேஷன் ஆஃப் த டைட்டிஸ் இல்லையா, நியரஸ்ட் டெம்பிள் யூ ஆர் அசோசியேட்டிங், ரெகுலரா கோயிலுக்கு போறீங்க, சாது சங்கமத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தை நீங்கள் தாமமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த பகவத்கீதை 12வது கூறியது போல நாம் அனைவருமே பக்தி பாதையில் முன்னேறி பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாற முடியும். அப்படிங்கிறது தான் இந்த 12th சாப்டர்ல நம்ம தெரிந்து கொண்ட விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். இத்தோட இந்த சாப்டர் 12th சாப்டர் இஸ் கமிங் டு அன் எண்ட். ஹரே கிருஷ்ணா.